வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் உயில் சம்மந்தமாக ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் பார்க்குறோம். அதாவது உயில் எப்படி இருக்கணும், யார் எழுதலாம், யார் எழுதக்கூடாது, எந்த உயில் செல்லும், ஒரு உயிலில் முக்கியமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அந்த மாதிரி நமக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற உயில் சம்மந்தமான விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். உயில் யார் எழுதலான்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே புத்தி சுவாதீனம் சரியா இருக்கிற, மன தெளிவோடு இருக்கிற யார் வேணும்னாலும் எழுதலாம். காது கேட்காதவங்க, பார்வை இல்லாதவங்க, வாய் பேச முடியாதவங்க, இவங்களுக்கு உயிரில் என்ன இருக்குன்னு கிரகிச்சுக்கிற அளவுக்கு திறமை இருந்துச்சுன்னா இவங்க எழுதலாம். அப்படி இல்லைன்னா இவங்க எழுதுகிற உயில் செல்லாது. அதே மாதிரி நார்மலாக புத்தி சுவாதீனம் நல்லா இருந்தார், ஆனால் அப்புறம் நல்லா இல்லாமல் போயிட்டாருங்கிறப்போ அவர் புத்தி தெளிவோடு இருந்தப்போ எழுதின உயில் செல்லும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரை நம்ம ஃபோர்ஸ் பண்ணியோ, அதாவது அவங்கள வற்புறுத்தியோ, இல்லை ஃப்ராடு பண்ணியோ, இல்லை போட்டு நச்சரிச்சோ ஒருத்தவங்கள உயில் எழுத வச்சா அந்த உயில் செல்லாது. ஒருத்தர் தெளிவான மனநிலையில் இருக்கணும் உயில் எழுதுகிறப்போ. போதைனாலேயோ இல்லை ஏதாவது நோயாலேயோ அவர் தான் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கார் அப்படின்னா அவர் எழுதின உயில் செல்லாது. இப்போது இந்த உயிலில் 2 வகை இருக்குது. ஒன்று ப்ரிவிலேஜ்டு வில், இன்னொன்று அன்ப்ரிவிலேஜ்டு வில். அதாவது சலுகை பெற்ற உயில், சலுகை இல்லாத உயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரிவிலேஜ்டு வில் அதாவது சலுகை இருக்கிற உயில். இப்போது நம்ம இராணுவம், கப்பல் படை, விமானப்படை இதிலெல்லாம் வேலை பார்க்குறவங்க தன் உயிரை பணயம் வச்சு வேலை பார்க்குறாங்க. எந்நேரத்துலையும் அவங்களுக்கு உயிர் பிரிகிற அபாயம் இருக்குது. இவங்க எழுதி கையெழுத்து போட்டு அதுக்கு 2 சாட்சி கையெழுத்து போட்டு இதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுனால இவங்கெல்லாம் வாய் வழியாக சொல்கிறதையே உயில்னு எடுத்துக்குது சட்டம். இவங்க சொல்கிறதுக்கு பாதி சொல்லிட்டு கூட உயிர் பிரிஞ்சிச்சுன்னா மீதியை இன்னொருத்தர் கிட்ட சொல்கிறதோ இல்லை இவங்க அறிவுரைப்படி அவங்க எழுதுறதோ அந்த மாதிரி இருந்தால் கூட அதை ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா அது சட்டப்பூர்வமாக செல்லத்தக்க உயிலாக தான் எடுத்துக்கும். இதுதான் நம்ம சலுகை கொடுக்கறது. இவங்களுக்கு சலுகை உள்ள உயில் இந்த கான்செப்ட். இப்போ நம்மள மாதிரி சாமானிய மனிதர்கள் எழுதுறது சலுகை இல்லாத உயில். இந்த உயிலை எழுதுறவங்கள டெஸ்டேட்டர்னு சொல்லுவோம். அவங்க என்ன எழுதணும்னு நினைக்கிறாங்களோ அதை எழுதிட்டு அதுக்கு சாட்சியாக 2 பேர் அட்டஸ்டிங் விட்னஸ் கையெழுத்து போடணும். இவர் இந்த உயில் கையெழுத்தை போட முடியாட்டி கூட இவரோட அறிவுரைப்படி இன்னொருத்தர் கையெழுத்து போடுறதுனாலும் போட வைக்கலாம். அதுக்கு இவங்க 2 பேரும் சாட்சிகள், 2 சாட்சி கையெழுத்து போடுறாங்க இல்லையா, அவங்க இன்னார் தான் இந்த உயிலுக்கு கையெழுத்து போட்டாங்க, இல்லை இன்னார் சொல்லி தான் இவங்க இந்த உயிலுக்கு கையெழுத்து போட்டாங்க அப்படிங்கிறதுக்கான சாட்சிகள். உயிலுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத பற்றி சாட்சி கையெழுத்து போடுறவங்களுக்கு அவசியமே கிடையாது. மேலும் இந்த உயில் எழுதுகிறவர் இதை எழுதி கையெழுத்து போடுறது அவரோட நோக்கம் என்னவா இருக்கணும்னா இந்த உயிலை நடைமுறைப்படுத்துறதுக்காக அவர் செய்கிறதா இருக்கணும். இப்போ இந்த சாட்சி கையெழுத்து போடுறாங்க இல்லையா, அட்டஸ்டிங் விட்னஸ், இவங்க இந்த உயிலுக்கு முற்றிலுமே ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கணும். இவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போது சாட்சி கையெழுத்து போடுற ஒருத்தர் அவருக்கு இந்த உயிலில் ஏதோ சொத்து வர்றதா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சாட்சி கையெழுத்து போட்டிருந்தா அவருக்கோ அவர் மனைவியோ கணவனோ குழந்தைங்களோ இல்லை பேர குழந்தைங்களோ யாருக்குமே அது சொத்து வர்றது செல்லாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு உயிலுக்கு சாட்சி கையெழுத்து போடுறவங்க அந்த உயிலுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்கணும். உயில் இப்படி ஒரு ஃபார்மேட்டோ டெம்ப்ளேட்டோ அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எப்படி வேணால் எழுதி நம்ம சைன் பண்ணலாம். அப்புறம் உயிலில் நம்ம இன்னொரு டாக்குமெண்ட்டோ இல்லை இன்னொரு உயிலையோ நம்ம ரெஃபர் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுவும் இந்த உயில் சம்மந்தமான வரைமுறைக்குள்ளே வந்துடும். ஒரு உயில் எழுதியாச்சு. இப்போ அதுக்கு சில சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அந்த எழுதின 2 லைனுக்கு நடுவுலையோ இல்லை இடையிலையோ இல்லை எழுதின வார்த்தை மேலேயே திரும்ப எழுதியோ அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணலாம், சின்ன சேஞ்சஸ்ஸு. ஆனால் அப்படி பண்ணுற பட்சத்தில் அந்த பேஜோட லெஃப்ட் சைட் மார்ஜினில் உயிலை எழுதினவர் அப்புறம் 2 சாட்சி கையெழுத்து போட்டிருப்பாங்கல்ல அவங்களும் அந்த இடத்துல சைன் போட்டுறணும். அப்படி இல்லைன்னா அந்த பேஜோட கீழே இந்த பேஜில் நாங்கள் என்னெல்லாம் சேஞ்சஸ் செஞ்சுருக்கோம் அப்படின்னு கிறிஸ்பாக எழுதி உயிலை எழுதினவரும் சைன் பண்ணும், சாட்சி கையெழுத்து போடுறவங்க 2 பேரும் கையெழுத்து போட்டுறணும். இப்போது ஒரு உயில் எழுதியாச்சு, அதை இப்போ நான் ரத்து பண்ணணும்னு நினைக்கிறாரு எழுதினவர் அப்படின்னா அந்த உயிலை எழுதினவர் அதை அழிச்சிட்டா, அதாவது கிழிச்சு போட்டோ இல்லை நெருப்பு வச்சோ
அவர் ஏதாவது ஒரு முறையில் அந்த எழுதின உயிலை அழிச்சிட்டாரு அப்படின்னா அவர் எழுதின உயில் ரத்தாயிடும். அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி எழுதின உயில் கல்யாணம் ஆயிடுச்சு அந்த நபருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரத்தாயிடும். அவர் புது உயில் தான் எழுதணும். ஒரு உயில் எப்படி இருக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் கிளியராக இருக்கணும். அதாவது கண்டிஷன்ஸ் போட்டாலும் தெளிவான கண்டிஷன்ஸாக இருக்கணும். அப்புறம் பிறக்காத ஒரு குழந்தைக்கு நம்ம உயில் எழுதி வைக்கிறோன்னா அது ஒரு தலைமுறை வரைக்கும் தான் செய்ய முடியும். அவங்க குழந்தையோட அந்த குழந்தைக்கு எழுதுகிறேன் அப்படின்லாம் நம்ம எழுத முடியாது. ஒரு தலைமுறை வரைக்கும் தான் அந்த சொத்தை நம்ம தர்றதுக்கான இதை உயிலில் எழுத முடியும். இது அப்சல்யூட் ரைட் கொடுக்கணும். அதாவது விற்கிற உரிமையும் சேர்த்து அந்த பிறக்காத குழந்தைக்கு கொடுக்கணும். பிறக்காத குழந்தைக்கு சொத்து கொடுக்குறப்போ அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகிற வரைக்கும் இந்த சொத்தை பார்த்து ஆண்டு அனுபவிக்கிற உரிமை, லைஃப் இன்ட்ரெஸ்ட்டை ஒருத்தருக்கு கொடுக்கணும். அவருக்கு விற்கிற உரிமை மட்டும் இருக்காது, மற்றபடி எல்லா உரிமையும் இருக்கும். இதை சொல்லிடணும் உயிலில். அப்படி சொல்லாமல் விட்டுட்டா உயில் எழுதினவர் இறந்து 18 வருஷத்துக்குள்ள அவர் யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரு இருக்கு இல்லையா, அந்த பிறக்காத குழந்தை, அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆயிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு போயிடும். அப்படி இல்லைன்னா இவர் இறந்து 18 வருஷத்துக்குள்ள அந்த குழந்தைக்கு 18 வயசு ஆகலைன்னா இவர் உயிரில் எழுதின சொத்து அந்த குழந்தைய போய் சேராது. இவருடைய வாரிசுகளுக்கு எப்படி நார்மலாக போகுமோ அந்த மாதிரி போயிடும். ஒரு உயிலை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ப்ரொபேட் ஒரு அவசியமான விஷயம். ப்ரொபேட் வாங்காமல் கூட நம்ம உயிலை நடைமுறைப்படுத்தலாம். நாளைக்கு எதுவும் பிரச்சனை வராது, யாரும் இந்த உயிலை இப்படி சேலஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படின்னா செய்யலாம். ஆனால் ப்ரொபேட் வாங்கி செய்கிறப்போ அது சட்டப்பூர்வமாக செய்கிறது. உயில் பதிவு பண்ணியிருந்தாலும் சரி, பதிவு பண்ணலைனாலும் சரி, ப்ரொபேட் கோர்ட்டில் வாங்கிக்கணும். ப்ரொபேட்னா என்னென்னா, இந்த உயில் இன்னார் எழுதினது, அது இவரோட கடைசி உயில், அதுக்கு இந்த 2 பேர் சாட்சிகள் அப்படிங்கிறத கோர்ட் அங்கீகரிக்குது. அதுதான் ப்ரொபேட் வாங்குறது. இப்போது இந்த ப்ரொபேட்டுக்கு கோர்ட் இந்த 2 சாட்சியில் ஒரு சாட்சியாவது பார்க்கணும், கூப்பிட்டு விசாரிக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி 2 பேருமே இல்லை, 2 சாட்சியும் இறந்துட்டாங்க அப்படின்னா கோர்ட்டுக்கு நம்ம அந்த சூழ்நிலை இருந்தது, அந்த உயில் அந்த இடத்துல இன்னாரால தான் எழுதப்பட்டது அப்படிங்கிற அந்த சர்க்கம்ஸ்டன்சஸை ப்ரூவ் பண்ண முடியணும். ப்ரூவ் பண்ணினா அந்த ப்ரொபேட் கொடுத்துருவாங்க. இப்போ ப்ரொபேட் எங்கே அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சொத்து தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கிட்ட நம்ம அப்ளை பண்ணலாம். அதே இது சொத்து தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு வெளியவும் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கிற அந்த சொத்தோட மதிப்பு 10,000 ரூபாய்க்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஹைகோர்ட்டில் ப்ரொபேட்டுக்கு அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம பார்த்த இந்த உயில் சம்பந்தமான சட்டங்கள் எல்லாம் ஹிந்துஸுக்கும் கிறிஸ்டியன்ஸுக்கும் பொருந்தும். ஹிந்துஸுக்கு இன்னும் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அவருடைய சுய சம்பாத்தியம்னு வச்சுக்கோங்க, அவர் அது மேலே முழுமையாக உயில் எழுதுகிற அதிகாரம் அவருக்கு இருக்குது. அதே அது பரம்பரை சொத்தாக இருக்குது அப்படின்னா அவர் இறக்கும் தருவாயிலையோ இல்லை அந்த சொத்தை பிரிக்கிற தருவாயிலையோ அவரோட பங்கு எவ்வளோ வருமோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அவர் உயில் எழுத முடியும். அப்படி ஒரு மீறி எழுதியிருந்தாலும் அந்த அளவு அவர் அளவு என்னவோ அந்த அளவுக்கு தான் நடைமுறைப்படுத்துவாங்க. இப்போ நான் சொன்ன சட்டங்கள் எதுவுமே முஸ்லீம்களுக்கு பொருந்தாது. நாங்கள் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். நன்றி.